லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித்குமார் நடிக்கும் விடாமுயற்சி இன்று முதல் உலகமெங்கும். One step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஹாய்ங்க, விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஃப்ரம் ஆந்திரா ஃப்ரெஷ்ஷாக முடிச்சுட்டு அடுத்த ஷோக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கேயே ரிவ்யூ சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக இங்கே ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் எனக்கு என்னெல்லாம் ஒர்க் ஆச்சு ஒர்க் ஆகலை அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் இதனுடைய ப்ரீவியஸ் வீடியோவாக வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபோடைய ரிவ்யூ வந்து நம்ம கொடுத்துருந்தோம். அதுலேருந்து கண்டினியூ பண்ணோன்னா எனக்கு ஓவராலாக என்னென்ன விஷயங்கள் ஒர்க்காக இருந்துச்சுன்னா, அஃப்கோர்ஸ் நம்ம ஏகே அவர்களுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கழித்து நம்ம இவரை பார்க்க தான் ஓடோடி வந்தோம். ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்தோம். ஸோ அதுக்கு வந்து பயங்கர ஹாப்பி. ஸோ எல்லா ஃப்ரேம்லேயுமே மனுஷன் பயங்கர அழகாக இருக்கார், சூப்பராக இருக்கார். இன்னொரு பக்கம் படத்துக்கு பக்க பலமாக பயங்கரமான ஒரு முக்கியமான ஒரு ஸ்கெலட்டனாக அமைஞ்சது வந்து சினிமோட்டோகிராஃபர் அண்ட் டீம் தாங்க. சீரியஸாக பயங்கரமாக ஃபினாமினல் ஒர்க்கை வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ பிரேக்கிங் பேட் படமாக இருக்கட்டும், விடாமுயற்சியாக இருக்கட்டும், நம்ம எடுத்து வச்சோம்னா இது ஒரு ஹாலிவுட் படம் தாங்க. இது ஒரு தமிழ் படமாக ட்ரீட்டே அவங்க பண்ணல. கிட்டத்தட்ட ஹாலிவுட் லெவலில் வச்சிருக்கக்கூடிய ஃப்ரேமிங்ஸாக இருக்கட்டும், லைட்டிங்காக இருக்கட்டும், பண்ண டிஏ ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே உலகத்தரமாக பண்ணியிருக்காங்க. இந்த விஷுவல்ஸில் நம்ம ஏகேவை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. பர்டிகுலராக சொல்லணுன்னா அந்த கார் சேஸ் சீன் நம்ம நிறைய ப்ரொமோஸ்லாம் ஏர்லியெல்லாம் பார்த்துருப்போம். அந்த கார் சேஸ் சீனில் நம்ம பார்த்ததை தாண்டி அது எப்படி இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக நம்மளை காட்ட முடியும். ஏன்னா ஒரு 100+ இயர்ஸ் ஆஃப் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய கார் சேஸ் சீனாக இருக்கட்டும், ஹீரோ ஃபால் ஆகிறதா இருக்கட்டும், அப்லிஃப்ட் ஆகிறதா இருக்கட்டும், எல்லாமே காமிச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த சேஸ் சீனை நம்ம எப்படி வித்தியாசமாக காட்ட முடியும், எப்படி வித்தியாசமான ஒரு ஃப்ரேமிங் வச்சு விஷுவலாக வந்து தேட்டரில் பார்க்கக்கூடிய எல்லா ஆடியன்ஸுக்கும் ஒரு சூப்பரான தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடியுன்றதை பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த ஒரு காரில் நம்ம ஏகேவும் ஆரவும் ஃபைட் பண்ணுற ஒரு டாப் ஆங்கிள் ஷாட் ஒன்று இருக்கும். அது ரொம்ப சூப்பராக செம்மையாக பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போதே செம்மப்பா, இவ்வளோ பெக்குலியராக அந்த டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து மனசார சொல்ல தோணுது. அஃப்கோர்ஸ் ஸ்டண்ட் டிபார்ட்மெண்ட் பயங்கரமாக வேக்க வச்சுருக்காங்க. நம்மளை ரொம்ப ரியாலிட்டியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஃபைட் சீக்வன்சஸை கண் முன்னாடி காட்டியிருக்காங்க. ரொம்ப எலிவேஷனும் இல்லை, ரொம்ப கிட்டத்தட்ட வந்து பார்க்கக்கூடிய என்னடா சாதாரணமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. ரொம்ப அழகாக கதைக்கு என்ன தேவையோ அந்த ஸ்டண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த கார் சேஸ் சீன் வந்து எனக்கு ஹோல் விடாமுயற்சி படத்தில் ஒரு பெஸ்ட்டாக நான் பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸாக நான் கருதுகிறேன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அஃப்கோர்ஸ் வந்து அனிருத்துடைய பிஜிஎம் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரிவ்யூவில் சொல்லியிருந்த மாதிரி நம்ம ட்ரெய்லரில் டீசரில் பார்த்த பிஜிஎம் இவர் ரிலீஸ் பண்ண சிங்கிள் எல்லாமே எல்லா இடங்களையுமே வந்து அழகாக தன்னுடைய இசை மூலயமா நம்மளுக்கு வந்து ஒரு எலிவேஷன்ஸ் வந்து அவர் வந்து கொடுத்துருக்கிறாரு. சாங்ஸுமே எல்லாமே நல்லா இருக்கு. பட் இதை தாண்டி எனக்கு என்னெல்லாம் ஒர்க் ஆகலை அப்படின்றத வந்து நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா ஓவராலாக பார்க்கும்போது இது ஒரு டீசெண்டான ஃபிலிம், ஒன் டைம் வாட்சபிள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆஃப்டர் என்ன எறிந்தால் நான் ஏகேவை இவ்வளோ அழகாக எந்த படத்துலையுமே பார்த்ததில்லை. டு பி ஆனஸ்ட் இந்த படத்தில் பார்க்குறேன்றப்போ எனக்கு பயங்கர ஹாப்பி. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தேன், ஓகே சட்டிலாக ஏகேவுடைய ஒரு பிளே இருந்தது. செகண்ட் ஹாஃப் நான் சொன்ன மாதிரி ஒரு பாஷா மாதிரி இருக்கும், சூப்பரான ஒரு எலிவேஷனாக இருக்கும். இந்த வீரம் வேதாளம்லாம் வந்து ஏகே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுப்பாரு பயங்கரமாக. குறிப்பாக சொல்லணும்னா என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிமாக இருக்கக்கூடிய என்ன இருந்தாலும் கூட என்னதான் அழகாக அந்த படம் போயிட்டு இருந்தாலும், சட்டிலாக போயிட்டு இருந்தாலும், குறிப்பாக ஒரு சீனில் தன்னைத்தானே யாருன்றதை எல்லாருக்கிட்டையும் காட்டுற சீனில் 2 கன்னை எடுத்துகிட்டு அவர் ஒரு வாக் வருவார். ஹாரிஸோடைய ஒரு பிஜிஎம் இருக்கும். தேட்டரில் சத்தம்லாம் கிழிஞ்சிச்சு. எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி எனக்கு ஒரு சீன் கூட விடாமுயற்சியில் தோணலை. ஏன் அப்படி பிளான்டாக பண்ணியிருக்காங்களா இல்லைங்க மிஸ் பண்ணிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ விடாமுயற்சியுடைய ஒன்லைனாக பார்க்கும்போது நம்ம வந்து பிரேக் டவுனுடைய ஒரு அடாப்டேஷன் தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கேள்விப்பட்ட கதை தான். ஸோ ஒரு கப்பலுக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனை நடக்கும். அவங்க ஒரு ரோட் ட்ரிப் போவாங்க. அங்கே ஒய்ஃப் காணாமல் போயிடுவாங்க. அதை தேடி அலையிற ஹஸ்பண்ட் அவர் கண்டுபிடிச்சாரா இல்லை அந்த கண்டுபிடிக்கிற இடத்துல வேறு சில விஷயங்கள் பேரலாக நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு இல்லீகலாக. ஸோ அதையும் கண்டுபிடிக்கிறாரு ஹீரோ அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்டோம். ஆல்மோஸ்ட் 99% வந்து அதே கதை தான், அதே ஒன்லைன் தான். பட் ஒரு சில இடங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அக்கார்டிங் டு த கேரக்டர்ஸ். நான் சொன்ன மாதிரி அர்ஜுன் சாராக இருக்கட்டும், ரெஜினா அவங்களாக இருக்கட்டும், 2 பேருமே ஃபினாமினலாக அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேரக்டரைசேஷன் ஏன் இப்படி இவங்க இருக்காங்க, ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான ஃப்ளாஷ்பேக் ஜஸ்டிஃபிகேஷன் அழகாக கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆரவ்
நம்ம வந்து நிறைய ப்ரொமோஸில் பார்த்து அந்த கார் சேசின்லாம் எப்படா வரும்லாம் நம்ம எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அதை பற்றி நான் லேட்டராக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஆரோவுடைய கேரக்டரைசேஷனும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம இந்த சீரியல்லாம் பார்த்து சொல்லுவோம்ல, இந்த நெகட்டிவ் கேரக்டர் யாராவது வந்தால் வெளியில் பார்க்குறப்போ வந்து நம்ம அதை கேரக்டராக ப்ளே பண்ணுறாங்கன்றதை தாண்டியுமே மறந்துட்டு, இவனை போட்டு அடிங்கடா, இவன் நம்மளை இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கான்னு சொல்லுவோம்ல, அப்போ தான் அவர் அந்த கேரக்டர் பண்ணதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளை வந்து பயங்கரமாக வெறுக்க வச்சிருக்காரு அவர். அந்த விதத்தில் அவர் பர்ஃபார்ம் பண்ண விதம் வந்து ரொம்ப அழகாக ரசிக்கும்படியாக இருந்துச்சு. ஸோ இன்னொரு பக்கம் ரம்யா இருக்காங்க. ஸோ அவங்களுடைய கேரக்டர் ஏன் வருது, ஏன் வரல, ஏன் வர வேணான்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நம்மளை கன்ஃபியூஷன்லேயே கொண்டு போகிறாங்க. பட் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாங்களா அப்படின்னா, அவுட் ஆஃப் 10 ஒரு 7 பாயிண்ட்ஸ்க்கு கொடுத்தாங்க. பட் ஒரு பேலன்ஸ் 3 வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. நான் நிறைய ஸ்பாய்லர் சொல்ல விரும்பல. ஏன்னா அங்கங்கே ஒரு நாட் இருக்கும், அங்கங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்கும். த்ரிஷா ஏன் ட்ராப் ஆகுறாங்க, த்ரிஷா மேலே தப்பு இருக்கா, இல்லை ஏகே மேலே தப்பு இருக்கா, இல்லை ரம்யா மேலே தப்பு இருக்கா, இல்லை ரெஜினா மேலே தப்பு இருக்கா, அர்ஜுன் மேலே தப்பு இருக்கான்னு. ஸோ ஒவ்வொரு பக்கமும் போகிறப்போ கடைசியாக யார் தான் உண்மையாக தப்பு பண்ணாங்கன்னு ஒரு இடம் முடியும். அந்த இடத்துல இது மட்டும் சொல்கிறேன், த்ரிஷா அவர்களுடைய கேரக்டரோட ஜஸ்டிஃபிகேஷன் வந்து டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் ஒரு கிளியரன்ஸ் கொடுக்காம போயிட்டாங்க. அது மட்டும் எனக்கு மிஸ்ஸிங்காக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் பிரேக்டவுனுடைய ஒரு அஃபிஷியல் அடாப்டேஷன் தான் இது. நான் எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டேன்னா, இதை நமக்கு வந்து ரூட்டடாக காமிக்காம ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்லேயே இதை ட்ரீட் பண்ணியிருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து நான் பயங்கர ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். பட் அதையே தான் நான் செகண்ட் ஹாஃபில் அப்படியே ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட முரணாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் ரூட்டடாக நமக்கு இருந்திருந்தா ஒவ்வொரு சீனுமே வந்து நம்ம சின்னதாக ஏகே நடந்து வந்தால் கூட நம்ம யுவன் அவர்களுடைய பிஜிஎம் தியேட்டரில் வந்துச்சுன்னா தியேட்டரில் சட்டையெல்லாம் கழட்டி சுற்றின ஆட்கள் நம்ம. ஸோ அப்படி பழக்கப்பட்ட ஏகேவுடைய வாக் கூட ரொம்ப சாதாரணமாக கடந்து போயிடுது இந்த படத்தில். அந்தளவுக்கு அது ஸ்க்ரீன் பிளேவுடைய வீக்னஸ்ன்னு சொல்கிறதா, இல்லை இவங்க பிளான் பண்ணதை அசால்ட்டாக விட்டுட்டாங்கன்னு சொல்கிறதா, இல்லை நான் சொன்ன மாதிரி ரூட்டடாக இருக்கவே வேணாம்ப்பா, இது வந்து ஹாலிவுட்டாக எப்படி வந்து அவங்க ஃப்ரேம் பண்ணி எடுத்தாங்களோ அப்படியே நம்ம எடுக்கலாம், புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கலாம், ஸோ சட்டிலாகவே ட்ரீட் பண்ணலான்னு அவங்க பிளான் பண்ணதான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அது ஒர்க் ஆயிடுச்சு. பட் செகண்ட் ஹாஃபில் அது டோட்டலாக டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம பார்க்க வந்ததே அதுக்கு தான். நம்ம ஏகே அவர்கள் வந்து ஒரு ரொமான்ஸ் சீன் பண்ணுறாருன்னா ரசிக்க நம்ம ரெடி, அவர் ஒரு மாஸ் சீன் பண்ணுறாருன்னா நம்ம வந்து விசில் அடிக்கவும் சத்தம் போடவும் ரெடி. பட் அந்த இடங்களில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிளாங்காகவே விட்டுட்டாங்க. ஒரு மாஸ் சீன் கூட இல்லைன்னு சொல்லணும். குறிப்பாக நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து அவர் வந்து அடி வாங்கிட்டே இருப்பார். செகண்ட் ஹாஃபில் எப்படா அந்த மனுஷன் அடிப்பாருன்ற ஒரு மொமெண்ட் இருக்கும்ல, நான் அது என்ன மொமெண்ட்னு சொல்ல விரும்பல, ஸ்பாய்லர் சொல்ல விரும்பல. பட் அந்த மொமெண்ட்டில் அவர் ஒரு முதல் அடி அடிக்கிறாரு. தட் பிளேஸ் மஸ்ட் பி ஒரு மாதிரி தியேட்டருடைய ஒரு பிளாஸ்ட் மொமெண்ட்டாக இருந்திருக்கணும். தியேட்டரே சைலண்ட்டாக இருந்துச்சு, நானும் சைலண்ட்டாக இருந்தேன். அது அவங்க ட்ரீட் பண்ண விதத்தினால நமக்கு ஒர்க் ஆகலை அப்படின்றதான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். மேபி வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருந்தால் அந்த மொமெண்ட் டு பி ஆனஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு மொமெண்ட்டாக இருந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் கொஞ்சம் லெஃப்டில் ஹேண்டில் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது. குறிப்பாக இன்னொரு பக்கம் வந்து ஏகே அவர்களுடைய ட்ரேட்மார்க் டயலாக்ஸுக்கு வந்து நம்ம பயங்கரமான ஃபேன். அவர் வந்து தெரிக்க விடலாமான்னு சொன்னாலும் சரி, என்ன இருந்தாலும் அவர் பேசுகிற நரேஷன்ஸாக இருக்கட்டும், அவர் ஒரு சீனில் வந்து எவ்வளோ தைரியம் இருக்கணும், என் வீட்டில் வந்து என்னையே வேலை பேசுகிறேன்னு சொல்லி கெட் அவுட்லாம் சொல்லுவார். அவரோட அந்த வாய்ஸ் மாடுலேஷன், இந்த டயலாக் டெலிவரிக்கே நம்ம பயங்கரமான ஃபேன். அந்த மாதிரி இந்த படங்களில் ஒரு பவர்ஃபுல்லான டயலாக்ஸ் கூட இல்லை, ஒரு மீனிங்ஃபுல்லான டயலாக்ஸ் கூட இல்லை. இருந்தாலும் ஒரு சில இடங்களில் அவர் கோவப்படுற இடத்துல வந்து ஒரு சில டயலாக்ஸ் பேசுகிறாரு. பட் நமக்கு கனெக்ட் ஆகலை. ப்ரீவியஸான ஏகே ஃபிலிம்ஸில் நம்ம பார்த்து கனெக்ட் ஆகி ஓகே இது நமக்கு ஒர்க் ஆகுதுன்னு யோசிப்போம். பட் இந்த படத்தில் எந்த இடத்துலையுமே கனெக்ட் ஆகலை. கிட்டத்தட்ட சேஸ் சீன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ட்ராப்பான த்ரிஷாவை தேடி போகிற நம்ம ஏகே, அந்த சீன்ஸ் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா அவர் பாட்டுக்கு ஒரு இடம் போவார், டக்குன்னு ஒரு 2 நிமிஷம் யோசிப்பார், பார்த்தா கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்ற மாதிரியே இருக்கும். எல்லாமே 1 by 1 ரொம்ப ஈஸியாக முடிஞ்ச மாதிரியே இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தப்போ இது நமக்கு தோணலை, யார் பக்கம் போக போகுது, இவர் எப்படி கண்டுபிடிக்க போகிறாருன்ற டேரக்டர் நம்ம கூட ஒரு கேம் ப்ளே பண்ண மாதிரி இருந்தது. அதை செகண்ட் ஹாஃபில் மிஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப சாதாரணமாக டீல் பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சொன்ன மாதிரி அந்த பத்திக்கிச்சு சாங் எப்படா வரும்னு சொல்லி நான் செகண்ட் ஹாஃபில் வெயிட் பண்ணிட்டே இருந்தேங்க. அந்த சாங் வந்த மொமெண்ட்டுமே தியேட்டர் பயங்கர சைலண்ட்டான ஒரு மோடில் தான் இருந்தது. ஏன்னா சாங் ஒரு பக்கம் மாசாக இருந்தது, இந்த பக்கம் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் போயிட்டு இருந்துச்சு. பட் அது ரூட்டடாக இல்லாததுனால ரெண்டுமே கனெக்ட் ஆகலை, நமக்கு ஒர்க் ஆகலை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்லணும். அனிருத் அவர்களுமே வந்து ஓகே செகண்ட் ஹாஃபில் இந்த மாதிரி ஒரு போர்ஷன்ஸ் தான் போகுது, இதுக்கேற்ற மாதிரியான ஒரு பிஜிஎம் நம்ம கொடுத்தா போதும்னு அவர் நினச்சிருப்பாரோ என்னவோ தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவர் ஒர்க் பண்ண மாதிரி செகண்ட் ஹாஃபில்
ஒர்க் பண்ணலன்னு சொன்னால் தப்பாயிடும். பட் என்ன அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துருக்காரு. அவருடைய ஒர்க்கை டீசெண்டாக சூப்பராக பண்ணியிருக்காரு. நான் சொன்ன மாதிரி மாணிக்கம் போர்ஷன்லாம் ஓகே, பட் அந்த பாஷா போர்ஷன் தான் நமக்கு மிஸ்ஸிங் விடாமுயற்சியில். ஸோ டு பி ஆனஸ்ட் படம் முடிச்சுட்டு வெளில வரப்போ நான் எந்த சீனடா போய் நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிப்பேன், இந்த சீன் மாசாக இருந்துச்சு, இந்த சீன் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லுவேன்ற மாதிரி நான் இப்போ யோசிச்சுட்டு தான் இருக்கேன். இப்போ நான் சொல்ல போனால் இது ஒரு டீசென்ட் ஃபிலிம்டா, ஏகே ஒரு மாதிரி நல்லா இருந்தார், அவரை பார்க்க ஹாப்பியாக இருந்தது, ஒரு ஹாலிவுட் லெவலில் ஒரு டீசெண்டான ஃபிலிமாக கொடுத்துருக்காங்க. பட் என்னமோ ஒன்று மேஜராக மிஸ் ஆகுதுரா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இன்ஃபேக்ட் இங்கே இருக்கிறவங்கள்ட்ட கூட ரேண்டமாக போய் பேசணும், நானும் டீமு சும்மா பேசணும், எதாவது கேட்டோம், ஒருவேளை நமக்கு ஏதாவது ஒர்க் ஆகலை இல்லை அவங்களுக்குன்றப்போ அவங்களுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தது வேறு, இது வேறு மாதிரி இருந்துச்சு, ஒர்க் ஆகலை அப்படின்ற ஒரு விஷயம் தான் மேஜராக சொல்லிட்டு இருக்காங்க. மேபி உங்களுக்கு பிடிக்க வாய்ப்புகள் இருக்கும். இந்த ரிவ்யூ பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் போய் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படத்தில் எதெல்லாம் ஒர்க் ஆச்சு எதெல்லாம் ஒர்க் ஆகலை அப்படின்றத இந்த ரிவ்யூ வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நம்ம வந்து ஒரு ஹை ஹோப்ஸ் வந்து வச்சுருந்தோம். ஸோ பொங்கலுக்கு போஸ்ட்போண்ட் ஆகி கிட்டத்தட்ட February 6 தான் நம்மளை வந்து ஆக்சுவல் பொங்கலாக வித் ஏகே ஃபேன்ஸ் நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்காக விடாமுயற்சி வந்தோம். பட் கொஞ்சமாக டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு டீசென்ட் ஃபிலிம், ஒன் டைம் வாட்சபிள். கண்டிப்பாக இப்போ எல்லாருடைய ஐஸ் எனக்குமே வந்து குட் பேட் அக்லியை நோக்கி தான் போகுது. ஸோ இட்ஸ் ஆல் இன் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களுடைய கையில் தான் இருக்குது. ஸோ அவங்க மாசாக பிரித்து விட்டாங்கன்னா இது ஏகே இயராக மாறிடும். ஸோ ஹை ஹோப்ஸ் ஆன் குட் பேட் அக்லி. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித்குமார் நடிக்கும் விடாமுயற்சி இன்று முதல் உலகமெங்கும். One step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.